ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாதியில் பார்த்தீங்கன்னா புரியாது. இப்போ நான் சொல்கிற ரேகைகள் உங்களுக்கு மட்டும் இருந்தால் மட்டும் பார்க்குறீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க. பொதுவாகவே ஒரு இதை தெரிஞ்சுக்கும் போது கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும், நல்லதையும் தெரிஞ்சுக்கணும். நல்லதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தது, நம்ம கையில் இந்த ரேகை இருக்கா பார்க்கறது, இல்லைன்னா விட்டுறது, அந்த மாதிரி பண்ணாதீர்கள். அதாவது முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற காணொலிகள் எல்லாம் 100% உண்மையாக நேர்மையாக கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னையை பொறுத்தவரை நான் சொல்கிறது அனைத்தும் உண்மையே கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ இன்றைக்கு அதிர்ஷ்டம் ஒருவருக்கு உண்டா இல்லையா? திடீர்னு ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும், அதிர்ஷ்ட ரேகைகள் கிளைகள் ஏற்படும். இந்த அதிர்ஷ்ட ரேகை இல்லைன்ட்டு பார்க்காம இருந்துடாதீங்க. திடீர்னு இடையில கூட ஒருவருக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், 1 வருஷம் கழித்து திரும்ப அந்த ரேகை முளைச்சி உதிச்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அதிர்ஷ்ட கிளைகள், அதிர்ஷ்ட ரேகைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மனிதன் வந்து வாழ்வாதாரத்துக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, பணம் வேணும், வாழ்க்கையில் முன் போகணுங்கிறத மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். அதை பற்றி மட்டும்தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது மனிதனுக்கு முக்கியமாக தேவை அதிர்ஷ்டம், பணம், செல்வம், வாழ்க்கை வாழுவதற்கு ஒரு பொருளாதாரம். அதுக்காண்டி தான் இதை போட்டுட்ருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த கை ரேகையில் இப்போ அதிர்ஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இருதய ரேகை பங்கப்படாமல் இருந்து, இது வந்து சக்தி ரேகை, ஆயுள் ரேகை தான் சக்தி ரேகைன்னு சொல்கிறோம். இது புத்தி ரேகை. இது 3ம் பங்கப்படாமல் இருந்தாலே அதிர்ஷ்டசாலிகள், அதிர்ஷ்டம் படைத்தவர்கள். நீங்கள் இந்த கையை பாருங்கள், உங்கள் கையையோ எடுத்துட்டு பாருங்கள். இந்த 3 இதே மாதிரி கரெக்டாக இருந்துருச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள். ஒன்று, இந்த இறுதி ரேகையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா பங்கப்பட்டிருக்கும். ஒன்று புத்தி ரேகை சின்னதாக இருக்கும், இல்லைன்னா புத்தி ரேகை கீழே சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கும், இல்லைன்னா ஆயுள் ரேகையில ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த ரேகை 3ம் ஒழுங்கா இருந்துட்டாவே அதிர்ஷ்டசாலிகள். இன்னும் இங்க விதி ரேகையும் இருக்கு, சூரிய ரேகையும் இருக்கு. மிக மிக உயர்ந்தவர்கள், வாழ்க்கையில் உயரக்கூடிய சக்தி படைத்தவர்கள், திறமையானவர்கள், வாழ்வில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்போ கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறதையும் அதையும் சொல்லியிருப்பேன். இந்த சூரிய ரேகை எந்த வயசுல ஆரம்பிக்குதோ அப்பையிலிருந்து அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஒரு சில பேருக்கு இந்த சூரிய ரேகை கீழே இருந்து இந்த கங்கணமேட்டுல இருந்து நேராக வரும் சார். அவங்க முன் ஜென்மத்தில் அவங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்தே அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க, அவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இவர் செலவு பண்ணி ஜாலியா இருப்பார். இவ்வளவுதான் கை. உங்க கையை பாருங்க, உங்க முன்னோர்கள் நல்லது செஞ்சிருக்காங்களா? இப்ப நம்ம கையை எடுக்கிறோம், காலையில எந்திரிச்ச உடனே நம்ம கையை இப்படி தேய்ச்சிட்டு இப்படி பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, அஷ்டலட்சுமிகளும் நம் கையிலே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அதாவது லட்சுமி, பணத்தை கொடுக்கக்கூடிய, பணத்துக்கு காரகிரகமான லட்சுமி நம்ம கையில இருக்கிறதா ஒரு ஐதீகம். இந்த கையை அப்படி காலில் எதிர்த்தோன்னு அப்படி பார்த்துட்டு தான் நம்ம வேலையை பார்க்குறோம். அதுக்கு காரணமே நம்ம கையில உள்ள லட்சுமிகரமான ஒரு அமைப்பு தான். இந்த கை வந்து ஒரு புனிதமானது, கடவுள் கொடுத்த வரம். நம்ம கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், இவர் வாழ்வையில் வெற்றி பெறுவாரா, வெற்றி பெற மாட்டாரா, இல்லை இப்படியே தான் வாழ்க்கை ஓடுமா அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் சொல்வது எல்லாம் உண்மையே, 100க்கு 100% உண்மை. இந்த காணொலியை பார்க்குறவங்க முழுசாக பாருங்க, பாதியில் நிறுத்திடாதீங்க. ஏன்னா இது வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. நான் போடுற காணொலி எல்லாமே முக்கியம்தான். இதில் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தருடைய கையில் இந்த ரேகை இல்லையா, இது நமக்கு தேவையில்லைன்னு விட்டுறாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கையில் இருக்கலாம், நம்ம அப்பா அம்மா கையில் இருக்கலாம், இல்லை நம்ம குழந்தைங்க கையில் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்க கையில் இருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம். உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட கிளைகள் திடீர்னு உற்பத்தி ஆகலாம். அப்போ என்ன பலன்னு இதை முழுசா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முழுதாக பாருங்கள் இந்த காணொலியை. இப்ப அதிர்ஷ்ட ரேகை அப்படின்னாவே இது சக்தி ரேகை. முதல்ல இந்த ரேகையை பத்தி தெரிஞ்சுங்க. இது சக்தி ரேகை, ஆயுள் ரேகைன்னு சொல்லுவோம். இது மெயினா சக்தி, உடல் உறுதி, திடம், மனோதைரியம், அதாவது
இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறதுக்கு செயல்படுறதுக்கும் ஒரு மூட்டை தூக்குற அளவுக்கும் சக்தி இருக்கிறது இந்த ரேகையில் தான். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு லைட்டாக இருக்கும், மூட்டை தூக்குறவங்களுக்கு நல்ல பலமாக நல்ல திக்காக இருக்கும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள ரேகை, அதனால சக்தி ரேகைன்னு சொல்கிறோம். இது எவ்வளோ தூரம் இந்த இது வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு வாழ்க்கையில் பாதி நாள் வரைக்கும் தான், 30-40 வயசு வரைக்கும் தான் பலம் இருக்கும். அதுக்கப்புறம் பலம் இருக்காது, வீட்டிலேயே நடமாடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுருக்கமாக. இப்போ இந்த ரேகையிலிருந்து இதுதான் வந்து சக்தி ரேகை, ஆயுள் ரேகை, உடல் உறுதி ரேகை, அதிர்ஷ்ட ரேகை எல்லாமே இதுதான். இந்த ரேகையிலிருந்து அதிர்ஷ்ட கிளைகள் உற்பத்தி ஆகிறது. இப்போ இதுல இருந்து ஒரு 4 ரேகை உற்பத்தி ஆகும் சார். இது மாதிரி நல்லா உற்பத்தி ஆகணும். சும்மா லைட்டா உற்பத்தி ஆச்சுன்னா அது பலன் கிடையாது. லைட்டா சின்னதா இப்படி உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுங்க, இதெல்லாம் வந்து பலன் கிடையாது, ஆசை மட்டுமே உண்டு பண்ணும். இது மாதிரி நல்லா 1 இன்ச்சுக்கு மேல நல்லா ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த கால அளவில் திருமணம், காது குத்து, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, முக்கியமான ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு வேலை செய்யறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு இந்த அதிர்ஷ்ட ரேகை ஆரம்பிச்சா, அதிர்ஷ்ட கிளை ஆரம்பிச்சா நடக்கும். இந்த வயதை நம்ம கடக்கணும். இந்த வயதில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நான் சொல்றது அத்தனையும் உண்மையே. இப்ப இந்த ரேகை வந்து ஒரு மேட்டுக்கு போகுது சார். இப்ப ஒரு குரு மேட்டுக்கு இந்த ரேகையில ஒரு ரேகை குரு மேட்டுக்கு போகுது சார். இப்ப குரு மேட்டுக்கு போகுதுன்னா அவர்களுக்கு ஒரு அதிகாரமான ஒரு போட்டி தேர்வு, அரசியல் இருப்பார் அவர். அரசியல் இருந்து ஒரு தேர்தல் வரும். அந்த தேர்தலை சந்தித்து அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு. இப்படி இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி நேரம் குரு மேட்டுக்கு போகுது சார். அந்த வயதில் அரசியலில் ஈடுபட்டு ஒரு வெற்றி வாய்ப்பு, இல்லைன்னா வேலை வாய்ப்பு, போட்டித் தேர்வுகளில் வெற்றி, இந்த மாதிரி குருமேடு அதிகார பதவி. நான் சொல்ல போனா குருமேடுனால அதிகார பதவி, ஒன்று அரசியல், இல்லைன்னா ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஒரு அதிகார பதவி, இல்லைன்னா ஒரு தலைவர் பதவி போட்டி போட்டு வெற்றி பெறுவதற்கு இந்த வயதில் வாய்ப்புகள் இருக்கிறது. இதே மாதிரி இது வந்து சனி மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க, இது ஒரு விதி ரேகையாயிருது. அப்போ விதி ரேகையும் இருந்து இந்த ரேகையும் சனி மேட்டுக்கு போச்சுன்னா இன்னொரு தொழில், இன்னொரு வேலை, இன்னொரு வருமானம், ரெட்ட வருமானம் அவர்களுக்கு கண்டிப்பாக வரதுக்கு உங்க கையை பாருங்க, செக் பண்ணுங்க. இப்போ நான் சொல்றது எல்லாமே 100% உண்மையே. பொய்யா இருந்ததுன்னா உங்களுடைய கர்மா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருவர் கேட்கிறாரு, சார் நீங்க சொன்னது எல்லாமே என் கையில இருக்கு சார், எதுவுமே நடக்கலையே அப்படின்னாரு. அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய செயல்கள் தான். நீங்க என்ன முன்னாடி செஞ்சீங்களோ அவன் கொடுத்து வச்சவன்டா, அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிறவங்கள முன் ஜென்மத்தில் கொடுத்து வச்சிருந்தா இப்ப கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கதவு தட்டி கூட கொடுக்கும். அதுக்காக வேண்டி நம்ம வந்து ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு, நம்ம வந்து நல்லபடியா போய் படுத்துக்குவோம் அப்படின்னு படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. நீங்கள் செயல்பட வேண்டும். செயல்பட்டீங்கன்னா தான் அது நடக்கும், இல்லைன்னா செயல் இல்லைன்னா அது நடக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரிங்களா? இப்ப நம்ம கையில இந்த மாதிரி குருமேட்டு போச்சுன்னா ஒரு போட்டி தேர்வு பெற்று ஒரு அதிகார பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சனி மேட்டுக்கு போச்சுன்னா இன்னொரு வேலை, இன்னொரு தொழில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஆராய்ச்சி, கணித துறையில ஆராய்ச்சி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆராய்ச்சி மூலமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா இது சூரிய ரேகை மாறிடுது. இன்னொரு சூரிய ரேகை இருந்ததுன்னா அதிர்ஷ்டம், அதாவது என்ன சொல்ல போனா சினிமா நடிகர்கள், நடிகைகள், கலைத்துறையில வெற்றி, மியூசிக் டைரக்டர், அவங்க துறையில சினிமா துறை பூரா இதுக்கு வந்து இந்த ஆயுள் ரேகையில இருந்து போச்சுன்னா சினிமா துறையில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சினிமாவுக்கு போகணும்னா இந்த மாதிரி கலை ரேகை போகுது, அதிர்ஷ்ட கலை போகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வயதில் சினிமாவுக்கு போய் வெற்றி பெறுவது உறுதி. நீங்க 100% எழுதி வச்சுக்கலாம். இப்ப நான் சொல்வதெல்லாம் 100% உண்மையே. இப்ப இன்னொரு ரேகை இங்கிருந்து ஆரம்பிச்சு புதன் மேட்டுக்கு போகுது சார். வியாபாரத்தில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, எந்த வியாபாரம் செஞ்சாலும் வியாபாரத்தில் வெற்றி, இல்லைன்னா மருத்துவ துறையில் அவர்கள் சாதனை புரிவதற்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவத்துறையில சார்ந்திருக்கிறாங்க, எந்த துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டோம்னா எந்த துறையாக இருந்தாலும் A to Z, எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சாதனை புரிவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா வியாபாரத்துல வாழ்க்கையில அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கையை பாருங்க, பார்த்து செக் பண்ணுங்க. நம்ம கையில இந்த மாதிரி ரேகை இல்லையேன்னு பார்க்காம இருந்துடாதீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு 30 வயசு 40 வயசுல திடீர்னு இந்த ரேகை வேலை ஆரம்பிக்கும். லைட்டா இப்படி வரணும், இப்படி மேலே எழும்பும். இப்படி எழுப்புச்சுனாவே அந்த வயதில் உங்களுக்கு ஒரு காது குத்து, ஒரு கல்யாணம், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, ஏதாவது ஒரு நன்மை நடைபெறும். இது மேட்டுக்கு போச்சுன்னா நல்லது. இதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட ரேகை, அதிர்ஷ்ட கிளைகள் எல்லாமே இதுதான். நம்ம உடலில் உள்ள சக்தி, இந்த சக்தி ரேகை, இந்த சக்தி ரேகையிலிருந்து அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குதுன்னா இதுக்கு என்ன காரணம் நீங்க புரிஞ்சுக்கணும்.
ரொம்ப அறுக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் உண்மை. நம்ம உடலில் உள்ள சக்தியை பயன்படுத்தி அதிர்ஷ்டத்தை நாம் தான் உண்டு செய்ய வேண்டும். நம்ம நல்லபடியா வாழ்க்கையில உழைச்சோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அந்த உழைக்கிறவங்களுக்கு இந்த ரேகை ஓடும், இந்த மேட்டுக்கு போகும். முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த ரேகை ஓட ஆரம்பிக்கும். இந்த சக்தியில் உதிப்பது தான் அதிர்ஷ்டம். நம்ம உடம்புல உள்ள சக்தியில உதிக்கக்கூடிய ரேகையே சக்தி ரேகை. அதிர்ஷ்ட ரேகை. அதிர்ஷ்டம் வேற எங்கேயும் தனியா இல்ல, நம்ம உடம்புக்குள்ளே எல்லாமே இருக்கு. நம்ம கையிலே காணலாம். நீங்க கையை பாருங்க, உங்க கையை பாருங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்ட ரேகை உங்க கையில இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வயதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல இருந்து ஒரு அதிர்ஷ்ட ரேகை ஆரம்பிச்சு விதி ரேகை போய் தொடுது சார். இந்த வயசுலயும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நல்லது 2 வயசு, இந்த வயசை கணக்கு பண்ணணும், இந்த வயசை கணக்கு பண்ணணும். இதுல முதல்ல விதி ரேகையில தான் நல்லது நடக்கும். அதுக்கு அடுத்தது ஆயுள் ரேகையில் நல்லது நடக்கும். அந்த வயசுல உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு வேலை, தொழில், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது புத்தி ரேகையோட போய் நின்று போயிருச்சுங்க. புத்தியினால் தடுக்கப்படுகிறது. உங்க புத்தியினால உங்க அதிர்ஷ்டத்தை தடுத்துருவீங்க. இறுதி ரேகையில போய் நிற்குதுன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க அந்த உங்களுடைய வேலையை நீங்க செய்யணும் போ அப்படின்னு தடுத்துருவாங்க. அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய உடல் உறுதி எப்படி இருக்கிறது, சக்தி எப்படி இருக்கிறது, நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்களான்னு இந்த ரேகைகளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். திரும்பவும் ஒரு தரம் சொல்றேன், இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, அதே மாதிரி விதி ரேகை, சூரிய ரேகை, இதெல்லாம் சிறப்பா இருந்ததுனாவே வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரத்துவை. ஒரு சில பேருக்கு இந்த சூரிய ரேகை 52 இருதய ரேகையில தான் ஆரம்பிக்கும். அப்ப 52 வயசுக்கு மேலதான் அவங்களுடைய செல்வம், புகழ் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்க சூரிய ரேகை எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. உங்களுடைய புகழ் நாட்டுக்கு தெரியும், ஊருக்கு தெரியும். இப்ப நம்ம கையை செக் பண்ணணும். இப்ப ஒரு காணொலியை பார்க்கும்போது முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம கையில் இருக்கிறத மட்டும் தான் பாக்குறீங்க, அந்த மாதிரி பார்க்காதீங்க. முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த கருத்துக்கள் வேற எங்கேயும் கிடையாது. நிறைய பேர் நிறைய காணொலியை நானும் பார்த்துருக்கேன். உண்மைக்கு மாறான கருத்துக்களை கூட சொல்லிட்டு வராங்க. அது அவங்களுடைய விருப்பம். என்னைய பொறுத்தலும் என்னுடைய காணொலிகள் எல்லாமே கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த சப்போஸ் இந்த ரேகைகள்லாம் இருந்து நடக்கல அப்படின்னா உங்களுடைய கர்ம பலன் சரியா இல்லை, நீங்க கொடுத்து வைக்கலன்னு அர்த்தம். நீங்க எதுவும் கொடுப்பன சரியா இல்லை, உங்களுடைய முன் ஜென்ம வாழ்க்கையில ஏதோ தவறு பண்ணிருக்கீங்க. இந்த ரேகையில இப்ப இறுதி ரேகை ஏதோ ஒரு மிஸ்டேக்னா அடுத்தவங்களுக்கு இருதயம் பாதிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். புத்தி ரேகையில ஏதோ ஒரு பாதிப்புனா அடுத்தவங்களுக்கு மனசு நோக்கிற மாதிரி ஏதோ ஒரு கெடுதல் முன் ஜென்மத்துல செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு ஆயுள்கள் ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்கள் அடுத்தவர்களுடைய ஆயுளை குறுக்கிட்டு அவர்களுடைய இதை பிரச்சனை பண்ணிருக்கீங்க. எந்த ரேகையில பிரச்சனை வருதோ அதன் மூலமாக கர்மம் நீங்க தவறு செய்து உள்ளீர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கை நம்ம உடலில் உள்ள கண்ணாடி, காட்டி கொடுக்கக்கூடிய கண்ணாடி. அதே மாதிரி நம்ம நகத்துல கீழ் நான் வியாதி வரதை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம குறிகளை வச்சு, அதாவது அதிர்ஷ்ட ரேகைகள், அதாவது இங்க புதன் வீட்டுக்கு வரக்கூடிய புதன் ரேகையை வச்சு நம்ம வாழ்க்கையில வியாதி நமக்கு உடம்புக்கு வருதா வரலையா நம்ம கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். எல்லா விஷயத்தையும் வாழ்வில் முன்னுக்கு வர முடியுமா வர முடியாதாங்கிறது முதற்கொண்டு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் உங்கள் கையை பாருங்கள். தொடர்ந்து நான் பாடம் நடத்திட்டு வரேன். உங்களுக்கு பியூர்லி கரெக்டான பலன்கள் நான் சொல்லிட்டு வரேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.